நந்தியாவட்டம் பூச்செடியை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 வகையான நந்தியாவட்டம். ஒன்று இப்போ பார்த்துருக்கேன் நந்தியாவட்டம், மலர்ந்த நந்தியாவட்டம், 5 இதழோட பூக்கள் விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஒரு நந்தியாவட்டம். இன்னொரு நந்தியாவட்டம் முட்டாவே இருக்கும், மலரவே மலராது. அதுக்கு பேர் கூட மலராத நந்தியாவட்டம் அப்படின்னு பேர் இருக்குது. அப்படி 2 வகையான நந்தியாவட்டம் பூச்செடியை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்த்துட்டு எந்த நந்தியாவட்டம் நார்மலாக பெரும்பாலான வீடுகளில் இருக்கக்கூடிய நந்தியாவட்டம் தான் மலரும் நந்தியாவட்டம். 5 இதழ்களோட உள்ளுக்குள்ளாடி நடுவில் ஒரு மஞ்சள் நிற புள்ளி இருந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்டார் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது அழகாகவே இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய பிளான்ட்டாக வளரக்கூடியது. நம்ம இதை பாட்டில் இல்லை க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். ஆனால் இது பாட்டில் இல்லை க்ரோ பேக்கில் நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸு பாட்டோ இல்லை க்ரோ பேக்கோ சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய மரமாக போகக்கூடியது. அதனால் நீங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் இல்லை க்ரோ பேக்கில் பெரிய சைஸாக வச்சு வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இல்லை வீட்டை சுற்றி எனக்கு நிறையவே இடம் இருக்குது, தாராளமாக நான் தரையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தரையிலே வைங்க. ஆனால் இது நல்ல பெரிய பிளான்ட்டாக போகும், நல்ல பெரிய மரமாயிட்டு போகக்கூடியது. நிறைய இடம் தேவைப்படும். அதனால் நிறைய இடம் இருக்கவங்க இந்த பிளான்ட்டை தாராளமாக தரையில் வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக பூக்கள் பூக்கும். அதுலேயும் இந்த பிளான்ட்டுக்குன்னு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பெருசாக கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. தினமுமே பூக்கள் கொடுக்கக்கூடியது. நம்ம கார்டனில் தினமுமே ஒரு பூக்கக்கூடிய ஒரு செடி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நம்ம வீட்டு பூஜைக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது தேவைக்கு கண்டிப்பாக எனக்கு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும், பூ கண்டிப்பாக வேணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நந்தியாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தினமுமே நிறைய பூக்கள் செடியில் எப்போவுமே கொத்தாக பிளான்ட்டில் எப்போவுமே பூக்கள் இருக்கும். அதனால் அப்படி தினமுமே எனக்கு பூக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த நந்தியாவட்டத்தை வாங்கி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டுக்குன்னு நம்ம எந்த ஒரு கேருமே கொடுக்க வேணாம். தரையில் நட்டிட்டிங்க அப்படின்னா சும்மா எனக்காச்சும் ஒரு 2-3 days ஒன்ஸ் தண்ணி மட்டும் விட்டாலே போதும். மற்ற மாதிரி எந்த ஒரு உரமும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளோ அழகாக பூக்கள் கொடுக்கும். க்ரோ பேக்கில் இல்லை பாட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது உரங்கள் கொடுக்கணும். அப்போ தான் பிளான்ட்டில் பூக்கள் நிறைய பூக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டில் பூச்சி தாக்குதல்னு நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் நான் இது வரைக்கும் இதில் பூச்சி தாக்கல ஒன்றும் பூச்சியும் பார்த்து கிடையாது. பிளான்ட்டில் பூக்களும் கம்மியாக இருந்ததே கிடையாது. பூச்சின்னு ஒன்று வரவே வராது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னா அந்த நந்தியாவட்டத்தை சொல்லுவேன். தினமுமே பூக்கள் செடி முழுக்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஃப்ரெண்டில் இந்த பிளான்ட்டை வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா பெரிய மரமாயிட்டு போகும். பிளான்ட்டு மொத்தமாக கொத்தாக பூக்கள் இருக்கும். அதே நேரத்தில் அப்படியே பாதி பூக்களும் கீழே கொட்டி கிடக்கும். அதுவும் பார்க்குற ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வீட்டோட ஃப்ரெண்டில் மரத்து மேலே ஃபுல்லாகவே பூக்களாக இருக்கும். தர முழுக்க இந்த பூக்களோட தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நம்ம வீட்டையே அழகாக காமிக்கும்னா இந்த பிளான்ட்டை சொல்லலாம். தாராளமாக வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல இந்த பிளான்ட்டை தாராளமாக வாங்கி வைக்கலாம். அதுலேயும் ரொம்ப இடம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப பெருசாக பிளான்ட்டு போகிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். கொத்தாக பூக்கள் பூக்கும். இதில் வாசனை அப்படின்னு சொல்லவே முடியாது. வாசனைன்னா அவ்வளோ இருக்காது. ஆனால் பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும் இந்த பூ. இந்த பூலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ குட்டியாக பூக்கிறது, இதில் கம்மியாக இருக்குது, லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த விரிகிறது பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்புறமா செகண்ட் பார்க்குறது மலராத நந்தியாவட்டம். இந்த பூ தான் பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முத்தாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அந்த நம்ம மலர்ந்த நந்தியாவட்டம் மொட்டாவை பார்க்கும்போது குட்டி குட்டி மொட்டாக இருக்கும். ஆனால் விரியறப்போ பெரிய பூவாக பூக்கும். ஆனால் இது மொட்டாவே தான் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய மொட்டாக இருக்கும். அப்படி முத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இந்த பிளான்ட் பார்க்கும்போது. நந்தியாவட்டம் மொட்டா பார்க்கும்போது நல்ல குட்டியாக இருக்கும். ஆனால் இந்த மலரா நந்தியாவட்டம் மொட்டா இருக்கும்போது ரொம்ப பெரிய மொட்டா இருக்குது, அளவில் ரொம்ப பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூவை கடைகளில் பூ மாலை கட்டுறதுக்கும் சரி, ப்ரைடலுக்கு கல்யாண பொண்ணோட தலை அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த பூக்களுக்கு சரி இந்த பூக்களை தான் யூஸ் பண்ணுறாங்களாமா. அந்த அளவுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலரா நந்தியாவட்டம் பிளான்ட்டில் நிற்கும் போது வாடாது. ஒரு 3-4 days வரைக்கும் இது மொட்டாவே தான் நிற்கும், பிளான்ட்லேயே நிற்கும். நமக்கு இன்றைக்கி ஒரு 4 பூ பூத்துச்சு பூக்காதே, மொட்டாவே தான் நிற்கும். இன்றைக்கி ஒரு 4 மொட்டு நிற்குது அப்படின்னா அடுத்த நாள் ஒரு 4 மொட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கொஞ்சம் மாறுபடுமே தவிர இன்றைக்கி தான் எக்ஸாக்டாக இன்றைக்கி தான் இந்த மொட்டு இன்றைக்குள்ள மொட்டு தான் இல்லை நாளைக்குள்ள மொட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 மொட்டு எப்போவுமே அப்படி
ஒரு கொத்தில் அப்படியே நிற்கும். நம்ம இன்னைக்குள்ளே நாளைக்கு வாடி போயிடும் அந்த மாதிரி நினைக்கவே முடியாது. இந்த மொட்டை அப்படியே ஒரு 3-4 நாள் வரைக்கும் அப்படியே நிற்கும். இதுவும் அப்படி தான் கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வைக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இதை மொட்டா கட்டி அப்படி கொஞ்சம் நெருக்கமாக தோட்டத்தை வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. தலையில் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேயும் அப்படி தான் பூச்சி தாக்குதல் அப்படின்னு வரவே வரல. ஃபுல்லாமே தொடர்ந்து இது பூக்கள் கிளைகள் வரட்டும், அடுத்த உடனே அந்த மொட்டுக்கள் வைக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது முடிச்சு போகுது. அதுக்கடுத்த மறுபடியும் கிளைகள் வருது, மறுபடியும் மொட்டுக்கள் வைக்குது. அவ்வளோதான். பெருசாக நான் இந்த பிளான்ட்டுக்கு உரங்கள் கொடுக்கவே இல்லை. எங்கள் ஊர் நர்சரிலேருந்து 50 ரூபான்னு வாங்கினது தான். இந்த பிளான்ட் வந்து ஆன்லைனில் கூட நிறைய நர்சரியில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆன்லைன்லேயே 30 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் கூட சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி வைங்க. இந்த பிளான்ட் கொஞ்சம் ரேர் தான், அவ்வளோவா பெரும்பாலும் கிடைக்கல. ஆனால் இப்போ ஆன்லைனில் கிடைக்கிது. எங்கள் ஒரு நர்சரியில் கூட இப்போ இந்த பிளான்ட் இல்லை, ஆனால் இப்போ ஆன்லைனில் நிறைய நர்சரியில் அவைலபிளாக தான் இருக்குது. வாங்கி வைங்க. நந்தியாவட்டம் பூ வந்து மலர்ந்த நந்தியாவட்டம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னா, இந்த மலர் நந்தியாவட்டம் பார்க்குறதுக்கு முத்தாயிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம மலரும் நந்தியாவட்டம் பார்க்கும்போது இருக்கிற அழகு விடவும் எல்லா பூக்களுமே விரிஞ்சு அப்புறம் பார்க்குறதுல ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த மலர் நந்தியாவட்டம் எல்லா பூக்களும் விரிஞ்சு நிற்கும்போது இந்த பூ மட்டும் மொட்டாவே நிற்குது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அழகாக தான் இருக்குது இந்த மலர் நந்தியாவட்டம். இந்த நந்தியாவட்டம் பூச்செடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கார்டன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.